ஹலோ கைஸ், வெல்கம் டு வினுமான்மா. இப்போ வந்து நம்ம பார்ட் 14 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சாப்டரில் அந்த எல்ட்ரு வந்து ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு போவான்ல, அதுலேருந்து தான் சீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவன் இழுத்துட்டு போகிறப்ப அந்த வழி ஃபுல்லாகவே வந்து ஹீரோவோட பிளட் மட்டும்தான் இருக்கும். அப்படியே இழுத்துட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போய் அந்த டீமன் டெக்னிக்கை கண்டுபிடிச்சான்ல ஒரு புக்கு, அங்கே இழுத்துட்டு போயிடறான். ஹீரோ இழுத்துட்டு போயிட்டு இது கடைசியாக நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ எதுவுமே சொல்லாமல் சிரிச்சிட்டே இருப்பார். அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சிட்டு இருக்கும்போது இவன் இருந்துட்டு நீ வந்து செஞ்ச பாவத்தை வந்து பலனை வந்து நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த மேலே இருக்கிற கிளிஃப்லேருந்து கீழே அப்படியே தூக்கி போட்டுருவான். ஹீரோ வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறாரு. விழுந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து அடியும் பட்டுருது. அப்போ வந்து மங்களாத்தான் அவருக்கு வந்து தெரியுது, நான் கீழே போட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த எல் இருந்துட்டு எல்லோரும் வெளியில் போங்க, இந்த இடத்த சீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ எல்லா டிசபிளண்ட்டும் சரி அப்படின்னு போகும்போது தான் ஹீரோ வந்து இந்த கேட்டுட்டு தான் இருப்பார். ஆனால் அவருக்கு வந்து ஒரு மாதிரி கிளியர் விஷன் இருக்காது, ஃபுல்லாக மங்களாக தான் தெரியும் அந்த எல்ட்ரு பேசுறது. அப்புறம் ஹீரோ வந்துட்டு எதுக்கு இந்த எல்ட்ரு நம்ம இங்கே தூக்கி போட்டு போனால் அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருப்பார். அப்படி பார்க்கும்போது அவரால் வந்து எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கொஞ்சம் டைம் போகுது. அப்புறம் டைம் போக போக சுற்றி இருக்கிற அந்த ஒயிட் ஸ்னேக்ஸ் இருக்குல்ல கீழே கிளிஃபில், அது வந்து ஹீரோ வந்து கடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து சென்ஸ்க்கே வராரு. இந்த இந்த வேணம் இந்த பாம்போட வேணத்தை தான் ஹீரோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பார். இப்போ அது ஃபுல்லாமே வந்து அங்கே நிறைய பாம்பு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேலே அங்கே பாம்பு இருக்கும், ஒயிட் ஸ்னேக்ஸ். அது வந்து கடிக்கும்போது ஹீரோ வந்துட்டு, ஓ இதனால தான் நீ என்னை சித்திரவதை அனுபவிச்சு சாகிற அப்படின்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிகிட்ருப்பார். அப்படியே திங்க் பண்ணிட்டு இதனால் வந்து என்னை கொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த பாம்பு வந்து ஒவ்வொன்றா வந்து ஹீரோவை கடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு பாம்பு வந்து ஹீரோ மேலே ஏறி வந்து அவரை கடிக்க வரும்போது ஹீரோ வந்து அந்த பாம்பை போட்டு சாப்பிட ஆரம்பிப்பார். அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஒன்று தான் நினைக்கிறேன், நான் என்னன்னாலும் சரி நான் வந்து சர்வை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து டைம் போகுது, அதே இடத்த தான் காட்டுறாங்க. ரொம்ப டைம் ஓடிடுச்சு கைஸ், நிறைய வருஷங்கள் போயிடுச்சு. அப்போது வந்து ஹீரோ வந்து காட்டுறாங்க. ஹீரோ அப்போ அந்த டைமில் வந்து ஒரு பாம்பு வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு. அங்கே ஹீரோ கிட்ட போகும். ஹீரோ இருந்துட்டு ஒரு மாதிரி மியூட்டேட்டான மாதிரி இருப்பார். ஃபுல்லாக ஒரு ஸ்கின்னே வந்து ஒயிட் கலரில் மாறிடும். இந்த நருட்டோவில் வந்து ஓரோச்சி மாதிரி இருப்பான்ல அது மாதிரி. அப்புறம் ஹீரோவை அதை கடிக்க போகும்போது ஹீரோ வந்து அதையே கடிச்சிடுவார். அதாவது இவர் வந்து அந்த பாம்பை சாப்பிட்ருவார். அப்புறம் ஹீரோ வந்துட்டு இங்கே எத்தனை நாளாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு நிற்பார். இப்போ அங்கே அப்படியே சீன் கட் ஆகி ஒரு மாதிரி ரெட் லைட் ஏரியா, அந்த அந்த காலத்தில் ஆன்சியன்ட் டைமில் வந்து ரெட் லைட் ஏரியா இருக்குங்க கைஸ், அங்கே போகுது. அங்கே இருந்துட்டு ஒருத்தர் இருந்துட்டு சீலிங்கெல்லாம் உடச்சிட்டு வந்து விழுகுறான். அப்புறம் தான் வந்து ஹீரோவே காட்டுவாங்க. ஹீரோ இருந்துட்டு நான் 3 நாள் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, எதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ ஹீரோவோட இப்போ தான் ஹீரோ ஃபுல்லாக காட்டுவாங்க. அவர் ஃபுல்லாமே ஒரு மாதிரி ஒயிட் கலரில் மாறி இருப்பார். ஸ்கின்னு, அவரோட ஹேர் எல்லாமே, நெயில்ஸ் எல்லாமே வந்து ஒயிட் கலரில் மாறிடும். அப்போ அந்த ரெட் லைட் ஏரியா கண்ட்ரோல் வச்சுக்கிறவங்க வந்து நீ எங்கள் மேலே கை வச்சுட்டு நீ இங்கே வந்து நிம்மதியாக இருந்துட முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் ஹீரோ இருந்துட்டு ஓ உங்கள் மேலே கை வைக்கக்கூடாதான்னு சொல்லிவிட்டு அவரோட அந்த நார் பிடிச்சி கழுத்து நெரிப்பார்ல அந்த அசாசின்ஸ் ட்ரை பண்ண அந்த மெத்தட் யூஸ் பண்ணி அந்த 2 பேர்த்தோட கழுத்தையும் போட்டு நெரிச்சு கீழே தள்ளிடுவார். தள்ளினதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் இருப்பார்ல அவள் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அவள் வந்துட்டு யோசிப்பா, என்ன இவன் வந்து வெறும் கையசிக்கிறது மூலமாகவே 2 பவர்ஃபுல்லான மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்து கீழே தள்ளிட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, மயிலாட் என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து இனி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லும்போது தான் அந்த ஃபீமேல் வந்து ஹீரோவை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என்ன இவனோட கண் வந்து மனுஷனோட கண் மாதிரியே இல்லை, இது வந்து ஒரு கொடிய விஷமுள்ள ஒரு பாம்போட கண் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாள். ஃபஸ்ட்டு சீனில் வந்து அந்த லீ வந்து ஹீரோவை பற்றி கேட்கும்போது அது நோட்டீஸ் பண்ணால் தான் வந்து அந்த ஐ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஆனால் இப்போ அவர் எல்லா பாம்போட வேணத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணங்காட்டி அவரோட ஐஸ் வந்து நார்மலாகவே இப்போது நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸ், ஹியூமன் ஐக்கும் அவரோட ஐக்கும். அப்புறம் ஹீரோ வந்துட்டு 3 நாளைக்கு என்னை யார் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டு வந்து இப்போ சீன் அங்கே கட்டாகி ஹீரோ வந்து வெளியில் வர்றாரு. வெளியே வரும்போது மைலாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேல் இருப்பா வந்து பேசிகிட்டு இருப்பா. நீங்கள் போகிறதுக்கு வழியில் உங்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுன்னு சொல்லி நான் வந்து சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து கொடுப்பா.
கொடுத்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து வாங்கிட்டு போயிடுவார். போயிட்டுருக்கும்போது அந்த ரெட் லைட்டில் ஹீரோ கூட இருந்தால அவகிட்ட வந்து கேட்பார், உனக்கு அவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்லிகிட்ருப்பாள், இவன் மனுஷன் மாதிரியே இல்லை, இவன் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸாக இருக்கான், இந்த சிட்டியில் இனி என்ன நடக்க போதோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பா. இப்போ அங்கே சீன் கட்டாகி மழை வந்து அந்த இடத்துல வந்துட்டுருக்குங்க கைஸ். ஹீரோ வந்து ஒரு வீட்டில் வந்து ஒதுங்கி வந்து உட்காந்துட்ருப்பார். மழை வந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து பாஸ்ட்டை நினச்சி பார்த்துட்ருப்பார். எத்தனை நாள் ஆச்சு, அந்த எமி கிளானாக இருந்தாலும் சரி, அந்த குயின் கிளானாக இருந்தாலும் சரி, அந்த ரெண்டத்தையும் இப்போ நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்ருப்பார். அதே டைமில் ஒரு 3 பேர் வருவாங்க, ஒரு மேலு, ஒரு ஃபீமேலு, ஒரு மாங்க்கு. அப்படி வந்துட்டுருக்கும்போது அந்த ஃபீமேல் வந்து அந்த மேலே பார்த்து திட்டிகிட்டே வரா, உன்னால தான் வந்து இப்போ மலையில் நிலையிற மாதிரி நிலமையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த மேல் இருந்துட்டு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, வாயை மூடி நீ சும்மா சும்மா பேசிகிட்டு இருக்காது என் கூட அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாங்க் இருந்துட்டு, இவங்க 2 பேர் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க, இவங்க கூடயே போய் நான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபீமேல் இருந்துட்டு, நீ வாயை மூடு மாங்க், நீ ஒன்றும் எங்களை விட கீழே போகலை, நீ எங்களை விட மோசமானவன் தான், உனக்கே அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்து அந்த ஃபீமேல் வந்து ஹீரோவை நோட்டீஸ் பண்ணுவாள். ஓ, இந்த மலைக்கு வந்து இன்னொருத்தவங்களும் வந்து ஒதுங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் இருந்துட்டு, ஏ ஹேண்ட்ஸம், உன்னோட பேர் என்ன, நாம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கலாம், என்னோடய பேர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்குவா. அப்புறம் ஹீரோ வந்துட்டு என்னோடய பேர் வந்து பியோ அப்படின்னு சொல்லும்போது, ஓ மை காட், உன்னோட வாய்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருப்பா. காய்ஸ், இவனும் வந்து அந்த கன்ஷாங் மாதிரி இவளும் வந்து ஃபீமேல் லஸ்ட்டு, இவளுக்கு வந்து மேல் இவளும் லஸ்ட்டுன்னு தான் சுற்றிட்டு இருப்பா. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த குரூப்பில் இருக்கிற எல்லோரும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு நீ எங்கே போக போகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி அந்த எமி கிளானும் அந்த குயின் கிளானும் இருக்கிற டவுனுக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த டவுன் பேர் சொல்லுவாங்க, அந்த கிளானை மென்ஷன் பண்ண மாட்டாங்க ஹீரோ. ஆனால் எனக்கு அந்த பேர் வரல கைஸ், அது வாய்க்குள்ளேயும் நுழைய மாட்டேங்குது. அப்புறம் அவன் வந்துட்டு நானும் அந்த டவுனுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம எல்லாம் வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த மழை நின்றதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கார்கோ ஷிப்பு, இந்த பொருள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுவாங்களா, அந்த ஷிப்பில் வந்து ஏறி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும்போது போய் இந்த ஷிப்லேயே நான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது, வேறு ஷிப்பெல்லாம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வந்து அந்த ஷிப்பை எடுத்து இப்போ அந்த டவுனுக்கு போக ஆரம்பிக்கும்போது அங்கே எல்லாருமே வந்து சிரித்து பேசிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து அவரோட பாஸ்ட்டை வந்து நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பார், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஃபீமேல் இருக்காளா வந்து ஹீரோவுக்கு பக்கத்தில் இருந்துருவா. வந்து என்ன ஹேண்ட்ஸம், எதை பற்றி யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, நான் எதை பற்றி யோசிக்கல அப்படின்னு சொல்லும்போது அவர் இருந்துட்டு, இல்லை உன் ஃபேஸ் வந்து சென்டிமெண்டலாக மாறிச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இருந்துட்டு, நீ இப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் இங்கேருந்து கிளம்பு, சும்மா என்னை தொண டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு, நீ இப்படி சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பா. அதே டைமில் வந்து அந்த படகில் இருக்கிற கூட்ஸ் எல்லாம் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு கொள்ளைக்காரங்கள்லாம் அங்கே வந்துடுவாங்க. வரும்போது இருந்துட்டு, ரச்சா பைரட்ஸ் வந்துட்டாங்க, இப்போ நம்ம இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த மேல் இருப்பான்ல அவன் எழுந்திரிச்சு, இதை விட்டு நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்களால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லி அந்த கேப்டன் கேட்பான், அந்த கார்கோ ஷிப்போட கேப்டன். அது இருந்துட்டு, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், உனக்கு ஹெல்ப் வேணுமே வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாங்க் இருப்பான்ல அவன் வந்து ஸ்பீடாக வந்து அந்த பைரட் ஷிப்புக்கு போயிடுவான் அட்டாக் பண்ணுறதுக்கு. அப்படி போனோடனையும் வந்து எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிரும், எப்படி இவன் வந்து இந்த ஷிப்லேருந்து அந்த ஷிப்புக்கு ஜம்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லோரும் வந்து அந்த மாங்க் அட்டாக் பண்ண வரும்போது அந்த மாங்க் வந்து அசால்ட்டாக அவங்க எல்லாத்தையும் தடுத்துட்ருப்பான். அதோடு வந்து அந்த மேல் இருந்துட்டு அந்த ஷிப் கேப்டன் கிட்ட இருந்துட்டு, நான் தான் சொன்னேன்ல இதை நான் பார்த்துக்கிறேன், எங்கள் கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு வந்து 500 சில்வர் வந்து நான் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ அதோட வந்து பார்ட் 14 முடியுது கைஸ். ஹீரோ வந்து ஒரு ஸ்னேக்கை எனத்தோட அப்சர்வ் பண்ணுங்க மட்டுமே அவர் வந்து ஓவர் பவர் ஆகிருப்பார். இப்போ அங்கே வந்து 10,000க்கு மேற்பட்ட பாம்போட வசத்தை வந்து ஹீரோ வந்து சிங்கிளாக வந்து அப்சர்வ் பண்ணாங்காட்டி அவரோட ஹியூமன் பாடியே ஒரு மாதிரி மியூட்டடான மாதிரி மாறிடும். ஹீரோவோட பவர் வந்து இனிமேல் தான் காட்ட ஆரம்பிப்பாங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்ட் 15ல் மீட் பண்ணலாம். லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் கைஸ்.